வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸோடைய லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு 29 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்றது ஸ்டாப் ஆயிடும். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. ஓகே, ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 176 கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க 2025-26 அகாடமிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதன்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ், பிஹெச்டி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே ரைட், அதை பற்றியானது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் துணுக்குமுட. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். இங்கே ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசுல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஷிஃப்ட் 1ல பார்க்கலாம். பிஏல பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த 4 கோர்ஸ் இருக்குது. அதில் ஹிஸ்ட்ரியும் எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் இருக்குது. பிகாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் சுவாலஜி, ஜியாகிரஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாட்னி இருக்குது, ஹோம் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது, சிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து சிஎஸ் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் பிசிஏ பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. பிபிஏவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே ரோட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல். ஷிஃப்ட் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா பிகாம் இருக்குது. பிகாமில் அது இங்கிலீஷ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் தான் அவைலபிளாக இருக்குது. சிஎஸ் இங்கிலீஷ் மீடியமில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃபார் விமன் அங்கே இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ். ஸோ இங்கே பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எம்ஏ இருக்குது. எம்ஏல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகே, தமிழை தவிர்த்து. அதுக்கடுத்து எம்காம் இருக்குது. எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் எம்சிஏ இருக்குது அண்ட் எம்பிஏ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பிஹெச்டி இருக்குது, அவைலபிளாக இருக்குது. தமிழ் பிஹெச்டி தமிழ் இருக்குது, ஃபுல் டைம் அண்டு பார்ட் டைம் இதெல்லாம் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுவும் ஃபுல் டைமும் இருக்குது, பார்ட் டைமும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுவும் ஃபுல் டைமும் இருக்குது, பார்ட் டைமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இப்போ நீங்கள் யூஜி செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்குமுடைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க. அண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்ல இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்கிட்ட உங்களுக்கு தேவையான கேள்விகளை என்கிட்ட கேளுங்க. என்னால் எடுத்து கொடுக்க முடிஞ்ச கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.